Hello friends, welcome to ARK Diaries. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாருதி 800 பற்றி இந்த கார் இல்லை, பொதுவாக மாருதி 800 ஸ்பெஷல் பற்றி நான் ஃபுல் வீடியோ நான் பண்ணியிருப்பேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம பார்த்துட்டு இருக்க கார் வந்து ஃபுல்லாகவே ரெஸ்டோர் பண்ண போகிறோம், எஃப்சி போக போகுது, காரில் நிறைய விஷயம் ரெடி பண்ண போகிறோன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா காரில் மெயினாக மெக்கானிக்கல் ஃபால்ட் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணிடலாம். ஏன்னா காரில் ஒரு பெரிய இஷ்யூ இருந்ததுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாருதி 800 இந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடும், பயங்கரமாக ஹீட் ஆகும். ஸோ இதுக்கு என்ன இஷ்யூ, பெரிய இஷ்யூவாக இருக்குமான்னு வந்தேன். பட் இங்கே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பெல்ட் ஒன்று வரும்ல, இந்த பெல்ட் வந்து கட்டாக இருந்தது. இதை பாருங்கள், இங்கே பெல்ட் போகுதில்ல, இந்த 2 பெல்ட் போகும், இது வந்து கட்டாக இருந்தது. ஸோ இதால் வந்து ரேடியேட்டர்லேருந்து அந்த சப்ளை ஃபுல்லாகவே வரவே இல்லை. இது நாங்கள் ஒரு ரொம்ப பெரிய ஃபால்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம். வந்தோடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ கிளச் பிளேட் வந்து நம்ம மாற்றுறோம். கிளச் ரொம்ப ஹார்டாகிடுச்சு, கிளச் பிளேட் வந்து மாற்றுறோம். அப்புறம் ரியர் அந்த டிக்கி தூக்குற அந்த ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா போயிருந்தது, கீ செட்டு மாற்றணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 6 மந்த் வர டிசம்பர் 2020 தான் வந்து எஃப்சி போக போகுது. இப்போதைக்கு நம்ம வந்து கார் ரன் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் டிசம்பர் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காருக்கு வந்து நாங்கள் மேட் பிளாக் அடிக்கலான்ற ஒரு கான்செப்டை யோசிச்சு வச்சுருக்கோம். அது அப்போ வந்து நிறைய விஷயம் நம்ம மாறப்போகுது. ஸோ ஃபுல் காரோட பெயிண்டிங் சார்ஜஸ் எவ்வளோ ஆகும், நம்ம எப்படி அவுட் வருது, ஒரு புது கார் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் மாருதி 800. ஸோ டிசம்பர் மந்த் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ போடுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இன்ஜினில் இருக்க எல்லாமே சின்ன இஷ்யூ எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணுறோம். இது பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது, ஸோ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் சர்வீஸ் அந்த மாதிரி இன்ஜின் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த சர்வீஸில் நம்ம இன்ஜின் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஜின் சின்ன பிரச்சனை எல்லாமே சரி பண்ண ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, ஸோ எல்லாமே மாற்றிட்டு ஒரு புது கார் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ எங்கள் சர்வீஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் இருக்க வீரா ஆட்டோமோட்டிவ்ஸ்ன்ற ஒரு ஷாப்பில் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஷாப் ஃபுல்லாக காட்டுறேன். ஷாப்பில் என்னென்ன கார்லாம் வந்துட்டுருக்கு, என்னென்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இவங்க ஷாப்பில் பற்றி ஏற்கனவே ஒரு ஜீப் ஒன்று நான் போட்டிருப்பேன். ஸோ இவங்க ஷாப்பில் ரெடி பண்ண ஜீப் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஜீப்புக்கு உங்ககிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா, லேபர் சார்ஜஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 10 to 20% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது உங்கள் ஷாப்பில். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு உங்கள் கார் சர்வீஸ் பண்ணணும், இல்லைனா ஏன்னா ப்ராப்ளம் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி மெயினாக இப்போ நம்ம பார்த்துட்டு 800 பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் சுத்தமாக வரவே இல்லை. ஸோ கம்ப்ரெசரு, ஏர் ஃபில் பண்ணுறது இதெல்லாமும் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வீக் வந்து நம்ம கேரேஜில் தான் இருக்கும். ஸோ நான் கார் ஃபுல்லாகவே ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ இப்போது இவங்க கேரேஜில் நின்றுட்டுருக்க நம்ம மற்ற கார்ஸை பார்ப்போமா. ஒரு ஃபியஸ்டா ஒன்று, ஸோ இன்ஜின் ஒர்க்கு, வென்டோ, இதுவும் பார்த்தாலே தெரியும் ரொம்ப நாளாக நிற்கிது, இதுவும் ஃபுல் இன்ஜின் ஒர்க் எல்லாமே. அப்புறம் வெர்னா காரு, இண்டிகோட இன்ஜினே காணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, இங்கே பெரிய ப்ராப்ளம் என்ன ப்ரோ, பட்டறையில் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ மெக்கானிக்ஸ் எல்லாமே ஒரு பிரேக் டவுன், ஒரு காரு அது பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. அப்புறம் ஒரு கார் வந்து டெலிவரி கொடுக்க போயிருக்காங்க. இது வந்து இன்ஜின் சீஸ் ஆன காரா? ஸோ உண்டாய் வெர்னாவோட இன்ஜின் வந்து சீஸ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் இல்லாமல் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் வெர்னா தானே ப்ரோ? ஆக்சுவலாக வெர்னா கார், ஹுண்டாய் வெர்னா நிறைய 3 கார் நிற்கிதுங்க இப்போது இங்கே. இது ஒரு ஒயிட் கலரு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். வந்திருக்க கார் எல்லாமே சின்ன வேலைகள் இல்லை, எல்லாமே. இப்போ ஒரு ஜீப் ஒன்று பார்த்தீங்கன்னா சேஸ்லேருந்து எல்லாமே ரெடி ஆகுது. இது பாருங்கள், எல்லாமே கழட்டி வச்சுருக்காங்க, ஃபுல்லாகவே ரெடி ஆகுது. ஸோ எனக்கு இந்த ஜீப் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் ஃபுல் வீடியோ கேட்டிருக்கேன். இது ரொம்ப பழைய காலத்து ஜீப்பு, எல்லாமே கழட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஜீப்பில் எல்லாமே. அண்ட் இங்கே செவர்லெட் பீட் நிற்கிது. இந்த பீட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் ஃபுல்லாகவே இதுவும் இன்ஜின் ஒர்க் தான். இன்ஜின் ஸோ இப்போ இருக்க நம்ம ஷெட்யூலில் இருக்க கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒர்க்கு. ஸோ இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஹுண்டாய் வெர்னா, இது வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் வெஹிக்கிள். இது ஒரு ஃப்ரண்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பள்ளத்தில் போய் ஃப்ரண்ட்டில் சொருவி இருந்திருக்கு. ஸோ இந்த பம்பர் வந்து புதுசு மாற்றிட்டு ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வரும்போது பாருங்கள், இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃப்ரண்ட்டு செக்ஷனே இல்லை இது வரையும் பார்த்தீங்கன்னா, சுத்தமாக கார்லே இல்லை. ஒரு ஸ்க்ராப்புக்கு போகிற நிலமையில தான் இருந்தது. ஃபுல் ஸ்க்ராப் போகிற நிலமை தான் இருந்தது. உள்ளே பாருங்களேன், ஏர் பேக்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ
ஸோ ஒரு பில்லி டிரைவருக்கு, ஸோ டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கு ஒரு எல்லாருக்கும் ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு பெரிய கிராஷில் இந்த கார் வந்து மாட்டியிருக்கு. இப்போ ஃபுல்லாகவே இந்த காரை ரெடி பண்ணுறாங்க. ஹுண்டாய் வெர்னா இதுவும். ஸோ இவங்க ஷெட்டில் நிற்கக்கூடிய 3வது கார். இதுக்கு ஆக்சுவலாக பிளாக் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இப்போது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஃபுல்லாக ஸ்க்ராட்சு. கார் எனக்கு தெரிஞ்சு ரோல் ஆகிட்டு ஏதோ ஒரு பெரிய பள்ளத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுருக்காங்க. இந்த கார் ஆக்சுவலாக டாப் மாடலுங்க. உங்களுக்கு தெரியுதா? இந்த இது ஆக்சுவலாக குரோம் ஹேண்டில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். குரோம் ஹேண்டில், அலாய் வீலு. இது வந்து ஹுண்டாய் வெர்னாலே வந்த டாப் மாடல். எனக்கு தெரிஞ்சு இப்போது ரீசெண்டாக ஒரு 4 to 5 years முன்னாடி வந்த காராக தான் இருக்கணும் இது. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக செலவாகும். இந்த ஏர் பேக் திரும்பி ஃபுல் உள்ளே வச்சு, ஸ்டேரிங் உள்ளே வச்சு, உள்ளேயும் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பெயிண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கார் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு ரெடி பண்ணுவாங்க. இப்போ இன்டீரியர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அண்ட் இவங்க ஷாப்பில் ரெடி பண்ண காசு பைக்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ பைக்ஸும் பார்த்தீங்கன்னா டியோ அந்த மாதிரி ஒரு 2-3 பைக் வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து கார் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பெயிண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க ஷாப்பில். நான் நிறைய கார் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இனோவா XUV அதுக்கெலாம் டைப் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. பழைய டைப் 1 டைப் 2 அந்த மாதிரி கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இவங்க ஷாப்பில் வந்து தரமாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட இன்ஸ்டா டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இனோவா XUV வந்து லைட்ஸ் எல்லாமே மாற்றி பெயிண்டிங் பண்ணி டைப் கன்வர்ஷன் கிட்டத்தட்ட புது கார் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது இந்த காரு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வெஹிக்கிள்ஸு இந்த ரெடி பண்ணணும் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் பண்ணால் எவ்வளோ ஆகுன்றதை பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கள உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அண்டு ஷாப்போட டீட்டெயில்ஸ் இப்போது ஓகே, நான் ஷாப் அண்டு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு இது வந்து பெயிண்டிங் பண்ணணும். பெயிண்டிங் முன்னாடி வந்து அந்த ப்ரைமரா அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க ஷிஃப்ட்டு. அண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 கார் நின்றுட்டுருக்கு. ஃபிகோ ஒன்று, சிட்டி ஒன்று. இது பார்த்தாலே தெரியும் ரொம்ப நாள். இதுவும் எனக்கு தெரிஞ்ச என்னென்ன ஒர்க்குன்னு தெரியல. மெக்கானிக்ஸ் இருந்திருந்தாங்கன்னா நம்ம அவங்க கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி கேட்டிருக்கலாம். அண்ட் இப்போ பார்த்துட்ருக்கு இந்த சஃபாரி எனக்கு மதுரையிலேருந்து வந்திருக்கு. ஓகே, நான் ஷாப் பேரை வந்து சொன்னேன், போர்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். வீரா ஆட்டோமோட்டிவ் மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ். ஸோ அண்ட் இவங்களோட மேப் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கண்டிப்பாக இவங்களை அப்ரோச் பண்ணலாம். அண்ட் இப்போது இங்கே 2 கார் நின்றுட்டு இருந்தது. அதை டெலிவரி கொடுத்துட்டு ஒரு பிரேக் டவுன் அட்டன் பண்ணுறேன்ட்டு போனாங்க. ஒரு 15 minutes முன்னாடி வந்திருந்தேன் அப்படின்னா ஸோ அவங்களையும் பேசி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இவங்க கூட நான் ஏற்கனவே ஜிபிடியை பண்ணியிருக்கேன்னு சொன்னால அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, அப்போ ஃபைனலாக எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே நான் வீடியோ முடிக்கலான்னு தான் இப்போ நடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ மாருதி 800. ஸோ இது வந்து சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க காரு. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட காரு. இது இப்போ மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே முடியட்டும். நான் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் போடுறேன். ப்ளஸ் டிசம்பர் மந்த் அப்போது கார் ரெடி ஆக போகுது சொன்னால. ஸோ நீங்கள் இப்போ சில்வர் கலர் இருக்குது, சில்வரே திருப்பி பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு. இல்லை நீங்கள் வேறு கலர் போகிறீங்க, டோட்டலாக வேறு கலர் போகிறீங்க அப்படின்னா இனிஷியல்லேருந்து ஃபுல்லாகவே மாறும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ப்ரைஸ் மாறும்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து மேட் பிளாக் வந்து கேட்டிருக்காரு. ஒரு 3-4 கலர் சஜஷனில் இருக்குது. ஸோ பார்ப்போம். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க மாருதி 800 இந்த கலர் பண்ணால் நல்லாயிருக்கும்ப்பா, இல்லை நான் இந்த காரை நான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் மாடிஃபை பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்ச அளவு நம்மளும் தரமாக காரை ரெடி பண்ண பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி கார் சர்வீஸ் பண்ணணும் அந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களோட லேபர் சார்ஜஸ்லேருந்து, ஸோ வீரா ஆட்டோமோட்டிவோட லேபர் சார்ஜஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடல் தென் பாய் ஃப்ரம் ARK.